காலியான சாலை காரணமா சென்னையில நள்ளிரவுல நெருப்பு பறக்க இளைஞர்கள் பைக் ரேஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க. போலீசார் துரத்தி பிடிச்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. சாலையில் தீப்பறக்க இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னையிலிருந்து பெரும்பான்மையான மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றதால் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் குறைந்துள்ளது. இதனை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்ட இளைஞர்கள் நள்ளிரவில் கிண்டியிலிருந்து கோயம்பேட்டிற்கும், கோயம்பேட்டிலிருந்து கிண்டிக்கும் மீண்டும் மீண்டும் பைக் ரேஸில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் பைக் ரேஸில் ஈடுபட்டதால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து தங்களது வாகனங்களை ஓரங்கட்டினர். இதுகுறித்த தகவலின் பேரில் வடபழனி மேம்பாலத்தில் 4 முனைகளிலும் போலீசார் தடுப்புகள் அமைத்து சோதனையில் ஈடுபட்டனர். போலீசாரை பார்த்ததும் வாகன பந்தயத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் ஆளுக்கொரு திசையாக ஓட்டம் பிடித்தனர். இதில் 2 இளைஞர்கள் போலீசாரை கண்டதும் வாகனத்தை கீழே போட்டுவிட்டு தப்பி செல்ல முயன்றபோது போலீசார் துரத்தி பிடித்தனர். போலீசார் ஒருபுறம் சோதனையில் ஈடுபட்ட போதே சவால் விடும் விதமாக மறுபுற சாலையில் வேண்டுமென்றே மீண்டும் பைக் ரேஸில் இளைஞர்கள் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பிடிபட்ட 2 இளைஞர்களிடம் விசாரணை நடத்தும் போலீசார் ரேஸில் ஈடுபட்ட மற்ற இளைஞர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். சென்னை அரும்பாக்கம் அருகே தனியார் ஆம்னி பேருந்து மோதி கணவர் கண்முன்னே மனைவி உயிரிழந்துட்டாங்க. சம்பவம் குறித்த காட்சிகள் வெளியாகி இருக்கு.